முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது தொழில்துறை. தொழில்துறையில் சாதனையாளர் விருதினை பெறவிருப்பவர் மருந்தியலை மையப்படுத்தும் வியாபார காந்தம். மைய அமெரிக்க நாடுகளுக்கு மருந்திடும் தமிழ் சாந்தம். அன்று சாதாரண மருத்துவ பிரதிநிதி, இன்று புலப்படாத ஆபத்துக்கும் அஞ்சாமல் கடல் தாண்டியும் வென்று உச்சத்தை தொட்டிருக்கிறார். கடல் கடந்து தடம் பதித்த வணிக தோணி, சவால்களின் மேல் வெற்றி கதை எழுதும் போராளி, மூன்றாம் உலக நாடுகளின் முதன்மை முதலாளி, தொழில் திருமிகு பார்த்திபன். மருந்தியல் தொழிலில் 30 ஆண்டு காலமாக அளப்பரிய வெற்றிகளை அறுவடை செய்து வருபவர் பார்த்திபன். திருவள்ளூர் மாவட்டம் பூவலம்பேடி என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட பார்த்திபனுக்கு கனவுகள் என்றும் ஏதும் இல்லை. வரலாற்று பட்டதாரியின் வாழ்க்கையில் வறுமை மட்டுமே சட்டம் பேசியது. வாய்ப்பு தேடி கடற்கரைகளில் கடலை உருண்டை விற்றல், திரையரங்குகளில், புத்தக கடைகளில், உணவு விடுதிகளில் என்று தனது இருப்பை தக்க வைக்க தடுமாறினார். இறுதியாக பார்த்திபனின் கனவில் வராத கதவாக மருந்தியல் துறை திறந்தது. மருத்துவமனைகளில் ஏறி இறங்கி மருந்துகளை பரிந்துரைக்கும் பணி அவரை ஏற்றிவிடும் ஏணியாக மாறியது. வாழ்க்கை அனுபவங்களும் வாசிக்கும் வழக்கமும் கழுத்தில் கச்சை கட்டி தெரிந்த பார்த்திபனை மருந்தியல் தொழிலில் கால்வதிக்க பச்சை கொடி காட்டியது. 75,000 ரூபாய் முதலீட்டில் கேப்லின் பாயிண்ட் தொடங்கப்பட பார்த்திபனின் பொருளதிகாரம் பொடிநடைபோட தொடங்கியது. தொடக்கத்தில் தடுமாறினாலும் தனது சந்தையை திரைகடலோடி விரிக்க சித்தமானார். முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அந்த அபாயங்களோடு உயிருக்கே ஆபத்து ஏற்படத்தக்க மேற்காப்பிரிக்க நாடுகளில் தனது சந்தையை விரித்தார். அங்கோலாவில் கேப்லின் பாயிண்ட் அமோக வரவேற்பை பெற கரிபியன் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு கிளை விரித்தது கேப்லின் பாயிண்ட். உள்நாட்டு கிளர்ச்சி, ஆயுத போராட்டம் என்று கிளர்ச்சியாளர்களின் துப்பாக்கி நிழலின் கீழ் உயிரை பணயம் வைத்து தொழில் செய்தாலும் சர்வதேச தரம் தாழாமல் மூன்றாம் உலக நாட்டு மக்களின் வாங்கும் தன்மைக்கேற்றவாறு அறம் பிறளாமல் தொழில் மேற்கொள்கிறார். 3000 பணியாளர்களின் உதவியுடன் 21 நாடுகளில் கால்வதித்து ஃபோர்ப்ஸின் கோடிகளை ஆள்வோர் பட்டியலில் 5 முறை இடம்பெற்ற சாதனையாளர் பார்த்திபனுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தொழில்துறைக்கான சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் மேலாண் இயக்குனர் திரு இளங்கோ அவர்களையும் நடிகர் ராஜேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறைக்கான சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க திருமிகு பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை தந்த
புதிய தலைமுறை குழுமத்திற்கு மிக மிக நன்றி. பல பேருடைய கனவுக்கு நீங்க மூல காரணமாகவும் இருக்கீங்க. வெற்றிக்கு என்ன ரகசியம்ன்றது ரத்தின சுருக்கமா சில வரிகள். என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சதே நான் படித்த புத்தகங்களும் போராட்டங்களும் தான். 10 ரூபாய் எடுத்துட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்தேன்னா என்னாலேயே இன்றைக்கு 3100 பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் நான் படித்த புஸ்தகங்களும் போராட்டங்களும். முடியும் என்ற எண்ணங்கள் தான் வாழ்க்கைக்கே மூலதனம். அந்த மூலதனம் இருந்ததுனால் உங்களுக்கு ஒரு உறுதியோட எந்த நிகழ்ச்சியும் எந்த விதமான போராட்டத்தையும் ஒரு கிரிட்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் உங்களை நேசிக்கணும். 2வது நீங்களே உங்களை மதிக்கணும். 3வது நீங்களே உங்களை நம்பணும். இதுதான் வியாபாரத்தின் அஸ்திவாரம். உங்களுடைய சாதனை இன்னும் பல சிகரங்களை தொட புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள் ஐயா. அவருக்கு வாழ்த்துறையாக சில வார்த்தைகள். எனக்கும் பிஸ்னஸுக்கும் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை. நம்ம வியாபாரம்னாலே பயப்படுவேன். நான் நல்ல சிறந்த வேலைக்காரன். ஆனால் இவருடைய சாதனை நம்ம குறிப்பாக தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இன்னும் மிகப்பெரிய அளவில், சர்வதேச அளவில் ஏதோ ஒரு 20 பணக்காரன் சொல்கிறாங்களே, அதில் ஒரு ஆளாக வரணும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். அவரோட ஒரு 4 வயசு மூத்த வேணாம். அதனால் வாழ்த்த எனக்கு வயது இருக்கிறது. நன்றி, வணக்கம். நான் பிஸ்னஸ் ஃபீல்ட்லேருந்து வர தொட்டு ஒரு பிஸ்னஸை இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் பண்ணிப்பாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பர்டிகுலராக இந்தியாவில் பண்ணுற பிஸ்னஸை விட ஆஃப்ரிக்கன் ஏரியாவில் ஒரு தமிழராக போய் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ஒரு நியாயமாக ஒரு குவாலிட்டியோடு பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை. வெரி சர்ப்ரைஸ். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் வர வரைக்கும் இப்படி ஒரு தமிழர் இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்காங்க விஷயம் தெரியாது. அதை வெளிக்கொண்டு வந்த புதிய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.